நடிகர்கள் என்றால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவமாக இல்லாதவற்றை ஒரு குறிப்பிட்ட காட்சிக்காக நடித்து காட்டி மக்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறவர்கள். ஜனங்கள் அந்த காட்சியை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் அந்த காட்சிக்கும் அந்த நடிக்கிறவருடைய உண்மையான நிலைமைக்கு சம்மந்தம் இருக்காது. இதை சினிமா ஃபீல்டில் பார்க்குறோம், நம்ம டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், ட்ராமா நாடக துறையில் பார்க்குறோம், இன்னும் பல்வேறு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம். இதே மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழிய களத்திலையும் நிறைய பேர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாதவைகளை ஜனங்களுக்கு பக்தியாக தோன்ற வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக வேண்டும் என்பதற்காக நடித்து காட்டுகிறார்கள். ஒரு 7 நடிகர்களை நம்ம பார்க்கலாம். முதல் நடிகர் யாருன்னு சொன்னால் ஆராதனை நடிகர். ஆராதனை நடத்துகிறவங்க எல்லாருமே நடிகர்கள்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பாலானவர்கள் நடிகர்கள் தான். அவர்கள் மேடையில் தேவனை மிக சிறப்பாக மகிமைப்படுத்துவது போல காண்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, அங்கே கூடி வந்திருக்கிறவர்களையும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தூண்டுவாங்க. அதற்காக அவர்கள் பல விதங்களில் உடல் அசைவுகளை ஏற்படுத்துவாங்க, நிறைய பரவசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இப்போது நடனங்களும் அதோடு இணைந்து விட்டு ரொம்ப அதிகமாக நடனம் ஆடி எங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுல அதிகமான ஒரு உற்சாகம் இருக்குது, நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்காக ஆடி அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லி மேடையில் தேவனுக்கு அதிகமான கனத்தையும் மகிமையும் துதியும் கொடுக்கறது போல காண்பிப்பார்கள். ஆனால் இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடையாது. உண்மையிலேயே அவர்கள் தேவனை கனப்படுத்துவதாக இருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைய தினங்களில் நிறைய இந்த கூட்டங்கள் நடக்கிற மேடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்டு பீப்புள் இருப்பாங்க. அவர்கள் பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு நிறைய பரவசமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆராதிக்க வைப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுபாவத்தால் கனப்படுத்துறது கிடையாது, நடத்தையினால் கனப்படுத்துறது கிடையாது, தோற்றத்தினால் கனப்படுத்துறது கிடையாது, வாழ்க்கை முறையினால் கனப்படுத்துறது கிடையாது, காசு பணம் பொருள் உலகம் இது போன்ற எந்த ஒரு சூழலையும் தேவனை கனப்படுத்துகிறவர்கள் தங்களை நிறுத்துவதே கிடையாது. ஆனால் இது ஒரு பார்ட் ஆஃப் த வொர்ஷிப் ப்ரோக்ராம். அந்த ஆராதனையில் ஒரு பகுதி. இந்த மாதிரி மக்களை துதியுங்கள், சோத்திரிங்கள், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், வல்லவர், நல்லவர், பெரியவர், பரிசுத்தர், அவரை கூறாக்கூடிய தூதர்களாக துதித்து கொண்டு நீங்கள் துதிக்கிற பொழுது கடவுளுடைய பிரசனம் இறங்கி வர, துதிக்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆக இது போன்ற நடிப்பு, இப்படி நடித்தவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மாய்மாலர்கள் என்று. இவர்கள் தங்களை ரொம்ப தேவனை மகிமைப்படுத்துகிற மனிதர்களைப் போல காண்பித்து அதன் மூலமாக மறைமுகமாக தங்களுக்கு ஒரு சுய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள். இந்த ஆராதனை நடிகர்களை நீங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்க வேண்டும். இவ்வளவு மேடையில் நின்று தேவனை குறித்து இவ்வளவு மிக சிறப்பாக கனப்படுத்துகிற துதிக்கிற அந்த காரியங்களை சொல்லுகிறீர்களே, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, நடத்தை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு சில காரியங்களை நாம் அடையாளப்படுத்தி அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல காரியங்களை கண்டிக்கிற பொழுது அதிகமாக கண்டித்த காரியம் இந்த மாய்மாலம். மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்கள் போல காண்பிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலோ அநீதியும் அக்கிரமும் கள்ளமும் கபடமும் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். நம்ம லூக்கா 16ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த விதமாக வெளியே உங்களை நீதிமான்களாக தோன்ற பண்ணுகிறீர்கள். நடிப்பு, மாய்மாலம். இரண்டாவது நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத நடிகர்கள். இந்த நடிகர்கள் தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்கள் ஜனங்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்களுமா நடித்து காட்டுவாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்படுவாங்க, காண்பிப்பாங்க. அதனால் பைபிளில் எங்கெங்கே ஆசீர்வாத சம்பந்தமான வார்த்தைகளோ அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் அந்த வளவாழ்வு போதனைலாம் வந்திருக்கு. நீங்களாம் ரொம்ப செல்வங்களோட ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு அவர்கள் ஜனங்கள் ரொம்ப வசதியாக வாழ இவர்கள் விரும்புகிறது மாதிரி, ஜனங்கள் எந்த கஷ்டமும் இல்லாதபடிக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வாழ வேண்டும் என்று இவர்கள் அக்கறை கொண்டவர்கள் மாதிரி காண்பிப்பார்கள். இவர்கள் எதை பேசினாலும் ஆசீர்வாதம் சம்மந்தப்படுத்தே பேசுவார்கள். எப்போவுமே உலகத்தில் நம்ம நன்றாக வாழ்வு தொடர்பாக பேசுவார்.
இவர்களுடைய டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு வாழணும். சில குறைகளை, அதாவது நம்முடைய வாழ்வில் பல பற்றாக்குறைகள் வரும், பல கஷ்ட சூழல் வரும், இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழணும். இதெல்லாம் இவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இவர்கள் எப்பொழுதும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் இயேசுநாதர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு, நீ சுகபோகமாக வாழணும், நீ நிறைய காசு பணம் வச்சு ஆசி அந்தஸ்து வச்சு ரொம்ப லக்ஸுரியாக வாழணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழணும் அப்படியெல்லாம் போதிப்பாங்க. இது ஒரு நடிப்பு. ஏன்னா உண்மையிலேயே இவங்க விசுவாசிகள் ஆசீர்வாதமாக வாழ்வதை நோக்கமாக கொண்டு இதெல்லாம் பேசல. விசுவாசிகளுக்கு இப்படி பேசினா தான் பிடிக்கும். விசுவாசிகளுக்கு பரிசுத்தத்தை பேசினா பிடிக்காது. விசுவாசிகளுக்கு உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, நியாயம், நல்ல குணங்கள், பண்புகள், இதை மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், பிரச்சனை நீங்கணும், கஷ்டம் போகணும், வாழ்க்கையை சௌகரியமாக வாழணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டோட அவங்க இருக்கிறதுனால அவர்களை பிரியப்படுத்துறதுக்கு தான் இவங்க ஆசீர்வாதம் பேசுகிறாங்க. மற்றபடி உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை கொண்டல்ல. இந்த வளவாழ்வு போதகர்களாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஈசாக்கை, ஆபிரகாமை சுட்டி காட்டி இந்த மாதிரி கர்த்தர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படிலாம் சொல்லுறவள உண்மையில் மக்கள் மேலே அக்கறையில் இல்லை. இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசுகிறவள பீப்புள் வில் பி இம்ப்ரெஸ்ட். அதனால் அவங்க நிறைய காணிக்கை கொடுக்க முன் வருவாங்க. ஏன்னா இவங்க சொல்லுகிற ஆசீர்வாதங்கள்லாம் அடைகிறதுக்கு இவங்க காட்டுகிற வழி என்னென்னா காணிக்கை கொடுக்குறதான். அந்த காணிக்கை கொடுக்குறவங்க அந்த காணிக்கையில் எங்கே வந்து சேரும்? இந்த போதர்களுக்கு வந்து சேரும். அப்போ இது ஒரு நடிப்பு. இன்றைக்கி பெரும்பாலும் இந்த நடிப்பு தான் செய்கிறாங்க. காலையிலேயே யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், டிவிலெலாம் வந்து ஆசீர்வாதம். ஸோ எதை தொட்டாலும் இதுதான் பேசுவாங்க. இது ஜனங்கள் ஆசீர்வாதமாக வாழணுங்கிற நோக்கத்தில் அல்ல, தாங்கள் இவ்விதமாக பேசுவதன் மூலமாக ஜனங்களிடத்தில் செல்வாக்கு பெற்று அவர்களிடத்தில் நல்ல காணிக்கைகளை பெற்று நாம் நல்லா வாழணும், நல்ல பேர் புகழோடு வாழணும், பிரஸ்தாவத்தோடு வாழணும். இது ஆசீர்வாத நடிப்பு. இவர்கள் ஆசீர்வாத நடிகர்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ நடிப்பு திறமை அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிற இடம் என்ன? அந்த பாடல்கள் தான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடல்கள் மூலமாகத்தான் அதிகமாக நடிக்கிறாங்க. பல போதகர்கள் பாடுகிற வேளை அவர்களுடைய கண்ணசைவு, கையசைவு, உடலசைவு, அவர் பாடுகின்ற விதம், முக தோற்றம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அப்பப்பா என்ன பக்தி, அப்படியே ஆண்டவரோட ஒன்றி போயிட்டாங்க, ஆவியில் நிரம்பிட்டாங்க. அந்த கண்களை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள், அந்த கையசைவை பாருங்கள், அப்படியே வானத்தை நோக்கி ஐயையோ அதை பார்க்குறவள என்னமா ஆண்டவரோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னு தோன்றும். இது ஆனால் எல்லாம் ஒரு நடிப்பு. ரொம்ப பரவசப்பட்டுட்டது மாதிரி, ரொம்ப உணர்ந்தது மாதிரி, ரொம்ப ஆண்டவருடைய அன்பை அனுபவித்து அப்படியே அதுக்குள்ளே ஊறி போயிட்டது மாதிரி, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் அப்படியே பாச பிணைப்பில் போயிட்டது மாதிரி பாடல் மூலம் காண்பிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால் இதையெல்லாம் ஜனங்கள் ரசிக்க வேண்டும், இதையெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப பக்திமான்கள் எண்ண வேண்டும். அதன் மூலமாக தங்களுடைய பாடல்களும் அதிகமாக மக்கள் மத்தியில் போக வேண்டும், தங்களுக்கு வருமானம் வந்து சேர வேண்டும். ஆக இந்த பாடல் வேலைகள் தான் அதிகமாக பல போதர்கள் உச்சகட்ட நடிப்பு நடிக்கிறது. பெரும்பாலான ஆராதனை மேடைகளில் இன்றைக்கி பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம். அதற்காக பாடல்கள் வேண்டாம் என்றோ பாடல்கள் எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு பாடகர்களில் 99% கூட சொல்லலாம் நடிகர்கள் தான். அட்டகாசமான நடிகர்கள். சினிமாவே தோற்று போகிற அளவுக்கு நடிகர்கள். வாழ்க்கை முறை எப்படி ஒழுக்கம் கெட்டதாக இருந்தாலும் கூட பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் அவங்கள ரசிக்க வச்சு, அவங்கள உணர்ச்சி ரீதியாக உற்சாகப்படுத்தி அவங்கள மகிழ வைப்பாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு செல்ஃப் அம்பிஷன் இருக்கும், ஒரு செல்ஃப் கெயின் தேடுற ஒரு வழக்கம், ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கும். இந்த நடிகர்களை நீங்கள் கவனித்து வச்சுருக்கணும். அடுத்த நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன நடிகர்கள். இவர்களெல்லாம் ப்ராஃபட்ஸ். அப்படி மேடையில் வந்த உடனே உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டை தரப்போகிறா, பெரிய வாகனத்தை தரப்போகிறா, பெரிய செல்வத்தை தரப்போகிறா, பெரிய வேலை தரப்போகிறா, தொழிலை தரப்போகிறா, அப்படி உன சூப்பராக லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆக்க போகிறா, அப்படி எதுக்கெடுத்தாலும் ப்ராஃபஸி. எல்லாம் ஆசீர்வாத ப்ராஃபஸி தான், வேறு உருப்படியான ப்ராஃபஸி ஒன்று வராது. ஆனால் இந்த மாதிரி ப்ராஃபஸி சொல்கிறவங்க இப்போ இந்த 1ஆம் தேதி கூட நிறைய சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிறத பார்த்தா ஐயோ என்ன தீர்க்க தரிசனம் வரும். ஆண்டவர் சொன்னார், எப்படி சொன்னார்? கனவுல சொன்னாரா, சொப்பனத்தில் சொன்னாரா, தரிசனத்தில் சொன்னாரா, காதில் சொன்னாரா, எப்படியா சொன்னார்? ஒரு நாள் அந்த விளக்கத்தையும் கொடுக்கணும். நடக்க போகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார்னு சொன்னீங்களே, எப்படி சொன்னார்? எந்த மாதிரி ஒரு நிலையில் சொன்னார்? அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக தோன்றி சொன்னாரா? சரி, இவர்களுக்கு தீர்க்கத்தை என்ன? மக்கள் எப்போவுமே வார்த்தை கேட்குறத விட எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி கேட்க தான் விரும்புவாங்க.
எப்படி வாழணுங்கிறதான வேர்ட் ஆஃப் காட் தேவ வார்த்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவர்களுக்கு எப்போவுமே அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதுதான் இவர்களுடைய ஆசை. அதனால் இவர்களுடைய இந்த ரசனையோ இல்லைன்னா இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த போதகர்கள் எப்போவுமே தீர்க்கதரிசிகளாக தங்களை நடித்து காட்டுவார்கள். தேவைப்பட்டால் பேருக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்னு பேர் போட்டுருவோம். அந்த ஸ்டைல் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாமே ப்ராஃபிட் தான். ஆமாம், ஊழியக்காரங்களில் பாதிக்கு மேல் ப்ராஃபிட்டு, மீதி எல்லாம் அப்போஸ்தலர்கள். ஆமாம், பாதி பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்போஸ்தலர்கள் அடிப்படை அர்த்தமே தெரியாது. ப்ராஃபிட்னா என்னங்கிறதே தெரியாது. ஒரு ப்ராஃபிட்டிக் லைஃப்னா என்னன்னே தெரியாது. ஆனால் மக்களுக்கு தங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது தான் பிடிக்கும். குறி சொல்கிறது மாதிரி, கிளி ஜோசின்னு சொல்கிறது மாதிரி சொல்லுவோம். இந்த 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்லாம் இப்போ நிரம்பி கிடக்குது. இந்த வருஷம் நடக்க போகிற எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் முடிய போகிறவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இவங்க என்ன சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு. நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஏன்னா நாம் தான் இப்போ நம்மள அநேகருக்கு எல்லாமே சினிமா மாதிரி ஆகிப்போச்சு. நடித்து காட்டுவாங்க அவங்க, நம்ம அப்போ அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆக தீர்க்கதரிசி நடிகள் இவர்கள் ஒரு வேர்ட் ஆஃப் காட் சொல்ல மாட்டாங்க. ஒரு வாழ்க்கை முறை சம்மந்தமாக, ஒரு ஒழுங்குமுறை சம்மந்தமாக, ஒரு பரிசுத்த சம்மந்தமாக, ஒரு உத்தம வாழ்க்கை சம்மந்தமாக, ஒரு சாட்சி வாழ்க்கை சம்மந்தமாக, ஒரு கனி கொடுக்குற சம்மந்தமாக, பொறுக்கிறது, தாழ்ந்து போகிறது, விட்டு கொடுக்கறது, நீதி செய்கிறது, அன்பு காட்டுறது, வெறுப்பை வெறுக்கிறது, உலகத்துக்கு எதிராக வாழ்கிறது, பணாசை பொருளாசி எதிர்த்து நிற்கிறது, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இவர்கள் தீர்க்க தரிசன நடிகர்கள். நடிகர் திலகம் அப்படிலாம் பேர் வச்ச நடிகர்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி இவர்கள் தங்களுடைய பேருக்கு முன்னாடி ப்ராஃபட் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படின்னா ஃப்ராடாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் போட்டு வந்தாலே ஒரு ஃப்ராடு வந்திருக்கான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ராடுன்னு போடுறதுக்கு பதிலாக தான் ப்ராஃபிட்னு போட்டிருக்கிறாங்க. ஆக ப்ராஃபிட்னு பேர் போட்டு வரவங்களை பெரும்பாலல்ல 100% இன்றைக்கி உண்மையான தீர்க்கதரிசி பேர் போட்டே வரமாட்டான். பேர் போட்டு வந்தாங்கன்னா ஃப்ராடு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆக தீர்க்கதரிசி நடிகர்கள் இந்த நடிப்பு தான் மக்களுக்கு பிடிக்குது. அவர்களுக்கு வாழ்க்கை ரீதியாக பேசுகிறது அவ்வளோ ஆசை கிடையாது. ஆக இந்த மாதிரி நிறைய காலம் நடைபெறுகிறது. அடுத்த நடிகர்களில் பார்த்தீங்கன்னா காணிக்கை நடிகர்கள். இவங்க கச்சிதமாக காணிக்கை வாங்கிறதுக்கு அட்டகாசமாக நடிப்பாங்க. எப்படின்னு சொன்னால் இவர்களை பொறுத்தவரை காணிக்கை எங்களுக்காக இல்லை. நாங்கள் இதை பற்றி பேசலைன்னா உங்களுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் வராமல் போயிடும். அதனால தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஏன் தசமபாகத்தை பற்றி பேசுகிறோம்? எங்களுக்காகவா? இல்லவே இல்லைங்க, உங்களுக்காகத்தான். நாங்கள் ஏன் விதைங்கன்னு உங்கள் சொத்தை விதைக்க சொல்கிறோம், நிலத்தை விதைக்க சொல்கிறோம், காசை விதைக்க சொல்கிறோம், காரை விதைக்க சொல்கிறோம், எல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணும், அதுக்காகத்தான் ஆண்டவர் வச்சுருக்க ஆசீர்வாதம் இழந்து போகக்கூடாதுன்னு. ஆனால் இது ஒரு நடிப்பு. இந்த காணிக்கை குறித்து யார் அதிகமாக பேசுகிறாங்களோ, பேசக்கூடாது நான் சொல்ல வரல, வேதத்தை அடிப்படை சார்ந்து பேசுங்க. காணிக்கைனா என்ன, புதிய ஏற்பாடில் காணிக்கைன்னா என்ன, அது என்ன வேதத்தில் சொல்லுது, புதிய ஏற்பாடில். பழைய ஏற்பாட்டில் போயிட்டு தசமபாகம் அதுன்னு கிளறிக்கிட்டு நீ புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற ஊழியக்காரன் அங்கே போயிருந்து அந்த பிரமாணத்தை பற்றி பேசினா அது நேர்மையானதல்ல. அப்போது பார்த்திங்கன்னா அந்த காணிக்கை நடிப்பு, காணிக்கை பேசுகிறதுக்கு கர்த்தரை கனப்படுத்தினே, உன் விளைவின் பலன்களால் கர்த்தரை கனப்படுத்து, அப்போ உனக்கு கூரையை பிரித்து கொண்டு ஆசீர்வாதம் வரும். வாசித்துப்பார், மல்கியா புத்தகம் 3:10 வாசித்துப்பார், மிச்சது எல்லாத்தையும் வாசிக்காத. அதுக்கு முந்தின அத்தையை தான் வாசித்தேன்னா உன் காணிக்கையெல்லாம் கடவுள் பிரியமில்லைன்னு வரும். அதெல்லாம் நீ பாதிக்கக்கூடாது. 3:10 வாசி. நீ வார்டில் காணிக்கை கொடுத்தனா கடவுள் என்ன பண்ணுவார், சீலிங் எடுத்துக்கிட்டு அப்படியே கொட்டவுடன் கொட்டிடுவார். நடிப்பு. ஏன்னா காணிக்க இப்போ விதைப்பு எல்லாம் சொல்கிறவளை இதெல்லாம் எங்கே போய் சேரும், இந்த மக்கள் எங்கே போய் விதைப்பாங்க? இவங்க தோட்டத்தில் தான் விதைப்பாங்க, இவங்க நிலத்தில் தான் விதைப்பாங்க. ஆக இந்த காணிக்கை நடிகர்கள் இவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சில நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஆத்தும ஆதாய நடிகர்கள். இவர்கள் எப்போவுமே ஆத்துமாக்களை தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. உண்மையாக ஆத்துமாக்களுக்கு அழுகிற போதர் உண்டு, அதையும் மனசில் வச்சிங்க. உண்மையான ஆத்துமா வாஞ்சி உள்ளவர்கள் உண்டு. தியாகமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அங்கலாய்ப்போடு ஊழியம் செய்கிற உண்டு. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் பிரபல போதர்கள் தான் இந்த ஆத்தும ஆதாயமே வாஞ்சியே கிடையாது. அவர்களை வாஞ்சின்னா சபைக்கு ஆட்கள் பெருகணும், அவங்க கூட்டத்துக்கு வருகிற ஆட்கள் பெருகணும், அந்த எண்ணிக்கை பெருகி பெரிய மெகா சபைகள் உருவாகணும். அதனால் இவங்க உண்மையான காஸ்பலை சொல்கிறதே கிடையாது. எல்லாமே பண சுவிசேஷம், செல்வ சுவிசேஷம், ஐஸ்வர்ய சுவிசேஷம், கோல்டு சுவிசேஷம் இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் வருவாங்க. உண்மையான பாவத்திலிருந்து மனிதரை விடுவிக்க வந்த அந்த சுவிசேஷத்தை சொல்ல மாட்டாங்க.
இவர்கள் ஆத்தும ஆதாயத்தில் ரொம்ப ஆர்வமடைய அழுது காட்டுவாங்க, விழுந்து காட்டுவாங்க, புரண்டு காட்டுவாங்க, அப்படியே தரையில் குப்புற அடித்து படுத்துவாங்க. ஐயோன்னு மரண வீட்டில் அழுறது மாதிரி, ஆண்டவரே ஆண்டவரே செய்யுமையா செய்யும் செய்யும். ஆனால் அடிப்படை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு முரண்பாடாக வாழ்வாங்க. வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து ரெட்டிப்பாக நரகத்துக்கு மகனாக்குவாங்க, இயேசுநாதர் சொன்னது மாதிரி. ஆனால் ஆத்துமாதான் ஏன் தங்களுடைய ஊழியத்தினுடைய வட்டத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் சபைகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும். அடுத்த நடிகள் பார்த்தீங்கன்னா ஜெப நடிகள். இந்த நடிகள் இப்போ நிறைய இந்த பாடல் நடிகள், ஆராதனை நடிகள் இருக்கிற மாதிரி ஜெபங்கள். இவர்கள் எப்பொழுது ஜெபம் ஜெபம் ஜெபம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறாங்களோ என்னமோ அது கூட தெரியாது. ஆனால் இவர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜெப கூட்டம் தான். உபவாச கூட்டம், ஜெப கூட்டம், அமாவாசை கூட்டம், அப்புறம் கட்டுகளை உடைக்கிற கூட்டம், சாபங்களை முறிக்கிற கூட்டம், எதுக்கு எடுத்தாலும் ஜெபந்தான். ஆனால் தேவ உறவுடன் வாழ்வதை பற்றி இவள் பேசவும் மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் தேவ உறவுக்கு இருக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டவும் மாட்டாங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ ஜெபிக்காதனால தான் இந்தியா வந்து இன்னும் எழுப்புதலை காணலை. நீ ஜெபிக்காதனால தான் எதுவும் நடக்கலை. நீ ஜெபிக்காதனால ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியலை. ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார், நீ ஜெபிக்கலை. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு. இந்த மேடையில் உருள்றது பொருள்றது, குப்புராடிச்சு படுக்கிறது எல்லாமே நடித்து கடை. இந்த மாதிரிப்பட்ட ஷோஸை வந்து மக்கள் பார்த்து பார்த்து பரவசம் அடைகிற ஒரு கல்ச்சருக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் உண்மையான ஒரு அனுபவத்தை மக்கள் பார்க்கலை. அதாவது உண்மையாக வாழ்கிறவருடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, பரவசப்பட மாட்டாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்கிறத பார்த்து கண்ணீர் விடுவான். அதை மாதிரி தான். ஆக இவங்க வந்து இந்த அளவுக்கு ஜெபம் ஜெபம்னு சொல்கிறாங்கன்னா, முதலாவது இவர்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? வேத வசன அடிப்படை சார்ந்து ஊழியம் செய்கிறார்களா? அடிப்படை சுவிசேஷத்தை சொல்கிறாங்களா? தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறை போதிக்கிறாங்களா? இல்லை, ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லிட்டு வெறும் ஜெபத்தில் மட்டும் வளர்த்து விடுறாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் தங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கர்த்தருக்காக வல்லமையாக என்ன சொல்லுவோம் ஆத்துமா பாரத்தோடு செயல்பட காண்பித்துக் கொள்வார்கள். எனவே இந்த 7 நடிகர்களை நீங்கள் அடையாளம் கண்டு வைத்துக் கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்டா சினிமாவை பார்க்குறது மாதிரி பார்த்து நாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதில் வந்து நம்முடைய மனதை இழந்து உண்மையான அனுபவங்களை குறித்து அக்கறையற்றவளாக நம்ம போய்விடக்கூடாது. அதற்கேற்ற தெளிவை உணர்வை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக.